ஃபினான்ஸ் தீவிர பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள், நிகழ்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிமெண்ட் கடலில் சட்டப்போட்டு வந்திருக்கிறதுக்கான காரணம் சிமெண்ட் பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ சிமெண்ட் செக்டாரில் இருக்கிற ஒரு 4 கம்பெனி பற்றி இன்றைக்கி டீல் பண்ணலான்னு பிளானு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுத்தாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ண போகிற ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஐசிஆர்ஏ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி எல்லாம் சொல்கிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து குறுகிய காலத்தில் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ சிமெண்ட்டுடைய சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 6 to 8% வரைக்கும் இதில் க்ரோத்தை பார்க்க முடியும் அப்படின்றாங்க. அப்படி சொல்கிறதுனால நிறைய சிமெண்ட்ஸ் கம்பெனிக்கு அதனால நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஹவுசிங் டிமாண்ட் அதிகரிக்குது. இப்போ வந்து லோன் ரேட்டெல்லாம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி கம்மி பண்ணதுனால நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கு ஆர்வமாக வருவாங்க. அப்படி ஆர்வமாக வர்றதுனால நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே புதுசாக வரும், டெவலப் ஆகும். ஆல்ரெடி வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. லேண்ட் ப்ரைஸும் அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சிமெண்ட் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று, எசென்ஷியலான ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால் சிமெண்ட் கம்பெனிஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குற கம்பெனி எதுன்னா, ஆதித்யா பிர்லா குரூப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அல்ட்ராடெக் சிமெண்ட். அல்ட்ராடெக் சிமெண்ட்டுங்கிறது ரொம்ப பாரம்பரியமான ஒரு கம்பெனி அண்ட் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவங்கள பெரிய அளவில் ஏமாத்தாத நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, கொடுத்த கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனியுடைய இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத்துங்கிறது 15% மேலே இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய டொமஸ்டிக் கிரே சிமெண்ட் வால்யூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15.4% க்ரோ ஆகிருக்கு. ரெவன்யூ வந்து 22% மேலே க்ரோ ஆகிருக்கு. ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் வந்து 32% மேலே க்ரோ ஆகிருக்கு. இப்போதைக்கு டொமஸ்டிக் கிரே சிமெண்ட்டுடைய கெப்பாசிட்டி வந்து 188.7 மில்லியன் டன் பெர் ஆனமாக இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 77% வச்சுருக்காங்க. 77% கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்தளவு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி யூட்டிலைசேஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் 1.8 மில்லியன் டன் பெர் ஆனம் இவங்களுடைய கெப்பாசிட்டியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஏசிசி சிமெண்ட். அதானி குரூப்பு கீழே ஏசிசி வந்ததுக்கு அப்புறம் நிறைய டெவலப்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சிமெண்ட் வால்யூம் வந்து 20% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட்டும் 177% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2028 இந்த கம்பெனியுடைய டார்கெட் 155 மில்லியன் டன் பெர் ஆனம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பென்ஷன் பிளான் அதிகமாக இருக்குது. அதானி குரூப்பு கீழே ஏசிசி வந்ததுக்கப்புறம் ஏசிசி சிமெண்ட்டுடைய பிராண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் இந்த கம்பெனியுடைய சேல்ஸை பூஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கைன்ற மாதிரி ஜேகே சிமெண்ட். ஸோ ஜேகே சிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து 6 மில்லியன் டன் ப்ரௌன்ஃபீல்டு எக்ஸ்பேன்ஷன் சென்ட்ரல் இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இந்த கம்பெனியுடைய கன்சாலிடேட்டட் ரெவன்யூ பார்த்தோம்னா 20% மேலே க்ரோ ஆகிருக்கு. ஸோ ப்ராஃபிட் பெரிய அளவில் க்ரோ ஆகலை. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் லேபர் கோட் ப்ரொவிஷன் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22% கிரே சிமெண்ட்டுடைய சேல்ஸ் வால்யூம் க்ரோ ஆகிருக்கு. 12% ஒயிட் சிமெண்ட் அண்ட் வால் புட்டி சேல்ஸ் வால்யூம் க்ரோ ஆகிருக்கு. இந்த கம்பெனியுடைய கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் 83% இருக்குது, கிளிங்கர் 97% இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கிரே சிமெண்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 23% க்ரோ ஆகிருக்கு. ஒயிட் பிஸ்னஸ் 13% க்ரோ ஆகிருக்கு. கம்பைன்டு வந்து 22% க்ரோத் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற கம்பெனி நுவாக்கோ. நுவாக்கோ வந்து கான்கிரீட் மிக்ஸ் எல்லாமே பண்ணுற கம்பெனி. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பியோர் சிமெண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இந்த கம்பெனி அதிலேருந்து கொஞ்சம் அடுத்ததாக எலிவேட்டடாக சில விஷயங்களையும் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய சிமெண்ட் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 35 மில்லியன் டன் பெர் ஆனமாக இருக்குது. அதாவது 25 மில்லியன் டன்ல இருந்து 35 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து கிளிங்கர் கெப்பாசிட்டி 13.5 இருந்து 17 மில்லியன் டன் பெர் ஆனமாக உயர்ந்திருக்கு. ஸோ டிசம்பர் குவார்ட்டர் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வால்யூம் வந்து 20% அப் ஆகிருக்கு. ஈஸ்டர்ன் இந்தியாவில் எக்ஸ்பென்ஷன் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. 4 மில்லியன் டன் பெர் ஆனம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக இந்த கம்பெனியுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 35 மில்லியன் டன் பெர் ஆனமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் இவங்க பண்ணுறாங்க. இந்தியாவில் 5th லார்ஜஸ்ட் சிமெண்ட் கம்பெனி. அடுத்தது வந்து ரெடி மிக்ஸ் கான்கிரீட் கொடுக்குறாங்க. அது முக்கியமான பிஸ்னஸாக இருக்குது. அரௌண்ட் 8% கிட்ட இவங்களுடைய பிஸ்னஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுது, அது ரெவன்யூவில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுக்கப்புறம் மாடர்ன் பில்டிங் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க. அது நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் மல்டிபர்பஸ் பாண்டிங், வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட்ஸ் இதெல்லாமே தயாரித்து கொடுக்குறாங்க. வால் புட்டி, டைல்ஸ் அண்ட் ஸ்டோன், அதர்சிவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து டைல் கிரவுண்ட்ஸ், ரெடிமிக்ஸ் ட்ரை பிளாஸ்டர், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட், நிறைய
மெட்டீரியல் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு கம்பெனியாக எப்படி ஃபண்டமெண்டல் இருக்குன்னு பார்க்கலாம். அல்ட்ராடெக்குடைய ரீசெண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 21,830 கோடி ரெவன்யூ. ஸோ இந்த கம்பெனியுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 3,911 கோடியாக இருக்குது. மார்ஜின் 18% வச்சுருக்காங்க. மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இடையில கொஞ்சம் குறைஞ்சி அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 1,729 கோடியாக இருக்குது. அல்ட்ராடெக்குடைய வேல்யூஷன் பார்க்கும்போது மார்க்கெட் கேப் 3,75,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 48க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 29 இருக்குது. அடுத்தது கரண்ட் ப்ரைஸ் 12,700 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸ் என்னன்னா 13,102 ரூபா, லோவஸ்ட் ப்ரைஸ் 10,048 ரூபா. ஆர்ஓசிஇ 10க்கு மேலே இருக்குது, ஆர்ஓஇ 9க்கு மேலே இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஆவரேஜ் தான். டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.35 ஆயிருக்கு. டெட் 25,215 கோடி. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1,723 கோடி வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்குது. ஸ்ப்ளிட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பர் விஷயம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 59க்கு மேலே இருக்குது, எஃப்ஐஎஸ் 14க்கு மேலே வச்சிருக்காங்க, டிஏஎஸ் 17க்கு மேலே வச்சிருக்காங்க, அண்ட் ரிட்டைல் ஹோல்டிங் 8க்கு மேலே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஏசிசி. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 31,700 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 9.8 இருக்குது. பட் இண்டஸ்ட்ரி பி 29 இருக்குது. ஸோ லோவஸ்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம். கரண்ட் ப்ரைஸ் 1,690 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஹையஸ்ட் ப்ரைஸ் 52 வாரங்களில் 2,123, இறங்குனது 1,664. ஆர்ஓசிஇ 17க்கு மேலே இருக்குது, ஆர்ஓஇ 13க்கு மேலே இருக்குது. ஆர்ஓசிஇ நல்லா இருக்குது, ஆர்ஓஇ அதுவும் நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.02. ஸோ 485 கோடி தான் கடன். அதாவது அதானி குரூப்பில் இருக்க கம்பெனிலேயே கடன் ரொம்ப கம்மியாக இருக்க கம்பெனி இந்த கம்பெனின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வேற ஒரு இடத்துலேருந்து வந்த கம்பெனி. அடுத்தது இந்த கம்பெனிக்கும் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்குது. அதனால் ஸ்ப்ரெட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸில் தான் இருக்குது, 242 கோடி நெகட்டிவ். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 56% இருக்குது. அடுத்தது எஃப்ஐஎஸ் 5.9 வச்சுருக்காங்க, டிஏஎஸ் 21க்கு மேலே வச்சுருக்காங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 15க்கு மேலே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஜேகே சிமெண்ட். 3,463 கோடி ரீசெண்ட் குவார்ட்டரில் ரெவன்யூ பார்த்துருக்காங்க. 557 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், மார்ஜின் 16% இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் 174 கோடி. நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் என்னங்கிறது முன்னாடி நான் சொல்லிட்டேன். அடுத்து ஜேகே சிமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போது 43,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் வச்சுருக்காங்க. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 41க்கு மேலே இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 29 ரேஞ்சில் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 5,600 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 52 வாரம் ஹையஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா 7,566, லோவஸ்ட் ப்ரைஸ் 4,219. இந்த ஸ்டாக்குடைய ஆர்ஓசி 14க்கு மேலே இருக்குது, ஆர்ஓஇ 14க்கு பக்கத்தில் இருக்குது. அடுத்தது டெட் ஈக்விட்டி ரேஷியோ 1 இருக்குது. எவ்வளோ கடன் பார்த்தீங்கன்னா 6,510 கோடி. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 240 கோடி ப்ளஸில் தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ இந்த கம்பெனிக்கும் 10 ரூபாயா இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 45க்கு மேலே வச்சிருக்காங்க, எஃப்ஐஎஸ் 17க்கு மேலே வச்சிருக்காங்க, டிஏஎஸ் 22க்கு மேலே வச்சிருக்காங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 13க்கு மேலே இருக்குது. ஃபண்டமெண்டலி பார்த்தோம் அப்படின்னா ஓகே அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த ஸ்டாக் இருக்குது. ஃபைனலாக நுவாக்கோஸ் நம்ம பார்க்குறோம். 2,701 கோடி ரீசெண்ட் குவார்ட்டரில் சேல்ஸ் பார்த்துருக்காங்க. 384 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், 14% மார்ஜின். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 49 crore. இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டை விட கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் தான் 18% கிட்ட இருக்குது, மற்றது எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது நுவாக்கோடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னா 12,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 32க்கு மேலே இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 29. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட ஸ்லைட்டாக அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 350 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஹையஸ்ட் ப்ரைஸ் 52 வாரங்களில் 478, லோவஸ்ட் ப்ரைஸ் 287. ஆர்ஓசிஇ 3.9, ஆர்ஓஇ 0.24, ரொம்ப பூராக இருக்குது. இது ரெண்டுமே ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்தது டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.63, கடன் 5,804 கோடி, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 978 கோடியாக இருக்குது. அடுத்து இந்த ஸ்டாக்குடைய ஃபேஸ் வேல்யூவும் 10 ரூபாயாக தான் இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 72% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது, எஃப்ஐஎஸ் 5% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க, டிஏஎஸ் 18க்கு மேலே வச்சுருக்காங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 4%க்கு மேலே இருக்குது. ஓகே, இதோட இந்த வீடியோ வேணும் பண்ணிப்போம். இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். இது சஜஷனும் ஒரு விஷயம் கொடுக்குறதுக்காக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த 4 ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச்.